சுழுமுனையின் இரகசியம். இந்த சுழுமுனையை சித்தர்கள் பல பெயர்களை கொண்டு அழைப்பார்கள். சிற்றம்பலம், சிற்சபை, நாசிநுனி, சின்மயம், இதைப்போல் பல பெயர்களை கொண்டு இந்த சுழுமுனையை சித்தர்கள் அழைப்பார்கள். அப்படி என்னதான் இருக்கின்றது நம்மளுடைய சுழுமுனையில் என்றால், நம்மளுடைய ஆத்மா என்பது அந்த இடத்தில்தான் தங்கி இருக்கும். அது எப்படி இருக்கும்? அணு அளவில் தான் இருக்கும். அணு அளவில்தான் நம்மளுடைய ஆத்மா சிற்சபையில் சுழுமுனையில் தங்கி இருக்கும். சிற்றம்பலம், பேரம்பலம் என்று சொல்வார்கள். சிற்றம்பலம் என்றால் நம்மளுடைய ஆத்மா என்பது சிறிதளவில் நம்மளுடைய சுழுமுனையில் தங்கியிருக்கும். பேரம்பலம் என்றால் இறைவன், காட், கடவுள் சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு மிக பெரும் ஒரு ஆற்றல், ஒரு சக்தியானது பேரம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதிலிருந்து பிரிந்து சிறிதளவில் வந்தது தான் நம்மளுடைய ஆத்மா. அது அணு அளவில் தான் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் இருக்கும். இதை ஒரு ரிஷி, ஒரு சித்தர் என்ன செய்வார் என்றால், இந்த அணு அளவிலான ஆத்மாவை பெரிதாக்குவார். எப்படி பெரிதாக்குவார் என்றால், தன்னுடைய தியானத்தால், தன்னுடைய முயற்சியால், தன்னுடைய அறவழியினால், தன்னுடைய நேரிய பாதையினால் இந்த சுழுமுனையை திறந்து அந்த பேரம்பலம் இருக்கு இல்லையா, அந்த மிக பெரும் ஒளி இருக்கு இல்லையா, அந்த பேரம்பலத்திலிருந்து அந்த ஒளியை இழுத்து கொள்வார்கள். அந்த பேரம்பலம் அப்படிங்கிற ஒரு பிரகாசமான ஒரு ஒளி வாய்ந்தது. அந்த ஒளியிலிருந்து இந்த சிறிதளவிலான நமக்குள் இருக்கின்ற அந்த ஒளியானது அதை ரிசீவ் பண்ணிக்கும். நம்மளுடைய முயற்சியால், நம்முடைய தியானத்தால் நம்மளுடைய சுழுமுனையை நம்ம திறந்துட்டோம் அப்படின்னா, ஒரு ரிஷி திறந்துட்டார் அப்படின்னா, அந்த பேரம்பலத்திலிருந்து இயல்பாகவே அந்த ஒளி இழுக்கப்பட்டு அந்த சிறிதளவிலான நமக்குள் இருக்கின்ற ஒளி பெரிதாகிடும். அந்த ஒளியை ஒரு சித்தன் பெரிதாக்கி கொண்டானே ஆனால், அந்த சித்தனுக்கு இந்த பஞ்சபூதங்கள் வசப்படும், வசியமாயிடும், ஏவல் செய்ய ஆரம்பிச்சிடும். ஒரு சித்தர்கள் இதைத்தான் செய்கிறார்கள். ஸோ இதுதான் சுழுமுனையின் இரகசியம்.